நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 வீடியோனுடைய கண்டினியூஸாக 3வது வீடியோ யூஜிடிஆர்பி அச்சீவர் மிஸ்ஸஸ் கவிதா மேம். அவங்க எடுத்த ரேங்க் 71, மார்க் 122. ஸோ இப்போ அவங்க உங்ககிட்ட சில விஷயங்களை ஆடியோ மெசேஜ் மூலமாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்றதை கேட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கவிதா. மாவில்பட்டி கிராமம், தூத்துக்குடி மாவட்டம் தான் என்னுடைய சொந்த மாவட்டம். நான் இப்போ பிடி அசிஸ்டண்டாக செலக்ட் ஆகியிருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்போ நான் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். ரத்னா சார் தான் நான் கோச்சிங் படித்தேன். ஃபஸ்ட்டு மதுரையில் ஒரு பெரிய கோச்சிங் சென்டர், அது எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஜாயின் பண்ணேன். அங்கே கிளாஸ் ஆரம்பிக்கலை, அதனால அங்கேருந்து இன்னொரு கோச்சிங் சென்டருக்கு போனேன் மதுரையிலேயே. அவங்க அதாவது புக்காக கொடுத்துருவாங்க. மெட்டீரியலில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு புக் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க நடத்துறது சரியாக எனக்கு புரியவே இல்லை. அதாவது அவங்க பேசுறதே எனக்கு புரியலை. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் யாருடைய பேரும் சொல்ல விரும்பலை. அதுவும் எனக்கு பிடிக்கல. அதனால அங்கேயும் ஒரு 5000 பே பண்ணியிருந்தேன். இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அடுத்து ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்லைன் கிளாஸ் கிடைச்சிது. அதில் ஜாயின் பண்ணேன். அங்கே எப்படின்னா நோட்ஸ் நமக்கு இப்போ ஒரு கொஸ்டின்னா இப்போ டீட்டெயிலாக நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா? இப்போ காலேஜ் லெவலோ ஸ்கூல் லெவலையோ பக்கம் பக்கமாக அந்த மாதிரி நோட்ஸ் பக்கம் பக்கமாக இருந்துச்சு. நம்ம திரும்பியும் அதை என்ன பண்ணான்னா ஷார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து இப்போ இப்போ முக்கியமாக ஏதாவது ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா அதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த பாயிண்ட்லாம் மிஸ் ஆகிருக்கு. தேவையில்லாததெல்லாம் நமக்கு லாங்காக போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுலேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அடுத்து இதுலேயே ரொம்ப எனக்கு அமௌண்ட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அடுத்தது கடைசியாக ரத்னா சார் வீடியோ நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். சரி, சார்கிட்ட கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி இருந்தும் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு மனசில். இதுவும் ஒருவேளை நமக்கு பிடிக்கல, ஒருவேளை கோச்சிங் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம முடிவு கடவுள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் சீட்டு போட்டு பார்த்தேன். அப்போ காலையில் ஒரு 4 மணி இருக்கும். அந்த மாதிரி ரத்னா சார்ட்ட கோச்சிங் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு வந்துச்சு. எனக்கும் அப்போயும் மனசில் பயம்தான். ஏன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு நிறைய அமௌண்ட் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் விவசாய குடும்பம் தான். அமௌண்ட்டுங்க ரொம்ப நமக்கு படிக்கிறதே நம்ம பெரிய விஷயம். லேடிஸ் அதுலேயும் ஒவ்வொரு தடவையும் அமௌண்ட்டு கேட்குறது வீட்டில் எவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். சரி, இருந்தாலும் சரி சார்ட்ட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனசாக ஜாயின் பண்ணேன். அதாவது நோட்ஸ் சார்ட்ட அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும். நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்துச்சு. அதான் சார்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த நோட்ஸ் தான். அடுத்தும் வீடியோ நல்லா டீட்டெயிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி. நம்ம அந்த சும்மா நோட்ஸை பார்த்தா நமக்கு புரியாது. சாரோட வீடியோவை பார்த்துட்டு அந்த நோட்ஸை வாசித்தா மட்டும்தான் நமக்கு அந்த கான்செப்ட் புரியும். அந்த மாதிரி தான் நான் படித்தேன் சார்கிட்ட. அடுத்து சார்கிட்ட கோச்சிங் வந்ததில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு அந்த ஒரு வெறியோடு படித்தேன். ஆனால் என்னால் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க முடியலை. என்னோட ஒருத்தங்க 1 மார்க் கூட வாங்கிட்டாங்க. நான் செகண்ட் மார்க்கு. எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தம், ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒரு கோலோடு தான் படித்தேன். அடுத்தது படிக்கும்போது என்னென்ன இடைஞ்சல்கள்லாம் வரும் அந்த மாதிரி பேசலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும், பசங்களுக்கு. அடுத்து நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு. அடுத்தது நமக்கே என்ன பண்ணும், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். எனக்கெல்லாம் நிறையா அம்மா, என் பையன் எல்லாரும் நிறையா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அங்கேயும் நான் தான் போய் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க கூட. அப்போல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும். இருந்தாலும் அப்போ கூட என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். நம்மளால அதாவது எழுத முடியாது, ஆனாலும் வீடியோ நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது சரி ஓரளவுக்கு நம்ம மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி பல இடைஞ்சல்கள், உடம்புல பல பிரச்சனைகள். ஏற்கனவே கொரோனா எனக்கு அஃபெக்ட் ஆனதுனால அதில் லங்ஸில் சில பிரச்சனைகள். அடுத்து
முதுகு தண்டு, அந்த முதுகு வலி, பல பிரச்சனைகள் வந்து எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியாவது நம்ம பாஸ் ஆயிடணும் அந்த ஒரு வெறியோடு தான் நான் படித்தேன். பல பேர் வந்து எக்ஸாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டிலேயே கூட இவங்க என்ன பண்ணாங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸாம் வராது, எதுக்கு படிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய மனசுல சரி படிப்போம், அதுக்கு மேல கடவுளோட செயல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் வந்து படித்தேன். சார் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பேன், எக்ஸாம் வருமா சார் வருமா சார்னு. சார் சொல்லுவார், கண்டிப்பா எக்ஸாம் வரும் மேடம், நீங்க தைரியமா படிங்க, வரும் வரும் அப்படின்னு சொல்லுவாரு சார்கிட்ட ஃபோன் பண்ணும்போதெல்லாம். அந்த நம்பிக்கையில நான்லாம் படித்தேன். ஓரளவுக்கு அந்த 10 யூனிட்டே கவர் பண்ணிட்டேன். அதாவது படிக்கிறவங்க எப்படின்னா எந்த ஒரு போர்ஷனையும் ஒமிட் பண்ணிட்டு போகாதீங்க. 10 யூனிட்னா ஓரளவுக்கு ஒரு 8, 9 அந்த பக்கத்துல நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி ஒரு 2 யூனிட்டை வந்து ஜஸ்ட் என்ன இருக்கு அதையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா நான் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து அந்த அளவுக்கு எனக்கு அந்த பிஜிடிஆர்பிக்கு நான் படிக்கல, அதனால வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து எனக்கு நாலேஜ் கிடையாது. அதுல நிறைய இருந்தாலும் எனக்கு அது பார்க்கவே பயமா இருக்கும். ஆனா என்ன பண்ண அப்படின்னா ஒமிட் பண்ணல. இப்போ மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா அதுல இருக்கிற என்னென்ன பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் நான் என்ன பண்ணேன் சூஸ் பண்ணி அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஏற்கனவே பழைய கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி நான் படிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எந்த ஒரு நீங்க டாபிக்கை மிஸ் பண்ணாம நீங்க படிச்சுட்டு போங்க. படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு யூனிட்டை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ பெரிய யூனிட்டா இருக்கும் பிஜிடிஆர்பி சரி, யூஜிடிஆர்பி கம்ப வந்து கொஞ்சம் போர்ஷன் கம்மியா இருக்கும், ஆனா பிஜிடிஆர்பி லெவல் வந்து போர்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஆ பிரிச்சுக்கலாம், இல்ல 4ஆ பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து ஃபுல்லா படிச்சுட்டு அதை திரும்பி ரிவிஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா என்ன பண்ணணும் ரிவிஷன் பண்ணணும். செகண்ட் பார்ட்டை நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு திரும்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணணும். இப்படி நீங்க ரிவிஷன் பண்ணும்போது அதே மாதிரி 3rd பார்ட் 4th பார்ட் இப்படி ரிவிஷன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு பார்ட்டையும் ஒரு 10 தடவை நம்ம படிச்சிருவோம். ஒரு யூனிட் படிச்சு முடிக்கும் போதே ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம 10 தடவை படிச்ச மாதிரி ஆயிரும். அப்போ வந்து நம்ம மெமரியில வந்து நல்லா ஸ்டோர் ஆயிரும். அடுத்து வந்து சார் வந்து ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் வைப்பாரு, அதை நான் போட்டு பார்ப்பேன். அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னா ஒரு டாபிக் நான் படித்தேன் அப்படின்னா அந்த டாபிக் வந்து நான் என்ன பண்ணுவேன், கூகுளில் போய் இப்போ யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி MCQஸ்னு போட்டு பார்ப்பேன். அப்போ அதை ரிலேட்டடாக என்ன பண்ணுவோம், நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வரும். அப்போ நீங்கள் அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு அதை போட்டு பார்க்கும்போது அது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து கிடைக்கும். இது வந்து நல்ல டெக்னிக், இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வந்து சில பேர் வந்து காலையில எந்திரிச்சு படிப்பாங்க, சில பேர் வந்து நைட்டு நிறைய நேரம் உட்காந்து படிப்பாங்க. இது வந்து அவங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சாயந்தரம் வந்து நைட்டு வந்து நைட்ல 1 மணி 12 மணி வரைக்கும் படிக்கிற டைம் வந்து எனக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து காலையில ஏர்லி மார்னிங் படிக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி யாருக்கு வந்து உடம்பு வந்து எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனா வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 6 to 7 hours கண்டிப்பா நம்ம தூங்கணும். தூங்கினா மட்டும்தான் மறுநாள் வந்து நம்ம ஆக்டிவா வந்து படிக்க முடியும். அதே மாதிரி ஃபுட்டு, தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் நிறைய குடிக்கணும். எப்பவுமே வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி பக்கத்துல ஒரு சொம்புலையோ ஒரு டம்ளர்லயோ தண்ணி கண்டிப்பா வச்சுக்கோங்க. அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நம்ம வந்து டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா நம்மளுடைய உடம்பு வந்து அடுத்து வந்து அந்த செயல் வந்து இழந்துரும். அதனால கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3 to 4 liters தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். அடுத்தது ஃபுட்டு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிடணும். சத்தான ஆகாரங்கள், முளைவிட்ட பயிறு, பழம், கீரைகள் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சாருடைய நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்பி படிக்கலாம். 100% வந்து ஒர்த்தானது. இன்னொன்னு, நீங்க வந்து இந்த நோட்ஸ் வந்து சரியில்லை, இன்னொரு கோச்சிங் நோட்ஸை படிக்கலாம் அப்படின்னு நீங்க ரெண்டையும் ஜாயின் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நீங்க என்னைக்குமே பாஸ் ஆகவே முடியாது. நம்ம ஃப்ரெண்டு வந்து வேற கோச்சிங்ல படிக்கிறாங்க, அந்த நோட்ஸையும் நம்ம வாங்கி படிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு படிச்சீங்கன்னா யாருமே கண்டிப்பா பாஸ் ஆகவே மாட்டீங்க. நோட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரே ஒரு நோட்ஸ் மட்டும் நம்ம கையில இருக்கணும், சரிங்களா? அந்த நோட்ஸை நம்பி நீங்க ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து பாஸ் ஆக முடியும். கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நிறைய நீங்களா தேடலாம். ஒவ்வொரு டாபிக்கும் நீங்களா தேடும் போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். இப்ப நம்ம படிச்சிருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேற மாதிரி படிச்சிருப்போம். ஆனா கொஸ்டின் போட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், ஓ நம்ம இப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ, ஓ இது தப்போ அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அதனால கண்டிப்பா படிக்கிறது வந்து ஒரு பார்ட்.
அது ஒரு 40% தான். ஆனா டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய அந்த எந்த லெவல் நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கோம் அந்த இது வந்து நமக்கு புரியும், நமக்கே புரியும். ஓ நம்ம இப்படிதான் புரிஞ்சிருக்குமோ, அப்படி புரிஞ்சிருக்குமோ, இது தப்பு இது கரெக்ட் அந்த மாதிரி நமக்கு புரியும். அதனால தயவு செஞ்சு கொஸ்டின் வந்து நிறைய நீங்களா தேடுங்க. அதே மாதிரி பழைய கொஸ்டின்ஸ்லாம் ஒரு புக்கா கிடைக்கும், அந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுட்டு அதை நீங்க போட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து சார் வைக்கிற டெஸ்ட் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணணும். அடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி பார்க்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ 50க்கு நம்ம 35 தான் வாங்கியிருக்கோம் அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கடுத்து என்ன தப்பு விட்டுருக்கோம், எதனால நம்ம அந்த கொஸ்டின் தப்பு விட்டுருக்கோம், நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த கொஸ்டின்ல, இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன கரெக்டான ஆன்சரு இப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பண்ணும்போது சப்போஸ் அதே கொஸ்டின் கூட நமக்கு எக்ஸாம்ல வரலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். டெஸ்ட் போடுறதோட நிக்காம என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த எழுதுனதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எது தப்பு, நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து டெஸ்ட் போட்டுட்டு நீங்க மார்க் என்னென்ன தப்பு அதெல்லாம் நீங்க கரெக்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி எக்ஸாம் நெருங்க நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அந்த பதட்டத்தெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம வந்து படிப்புல என்ன படிச்சிருக்கோமோ அதை திரும்பி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எத்தனை தடவை ரிவைஸ் பண்றீங்களோ அந்த ஸ்டடி டைம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு யூனிட் வந்து படிக்கிறதுக்கு முந்தி ஒரு வாரம் ஆயிருக்கலாம், 10 நாள் ஆயிருக்கலாம். அடுத்து வந்து படிக்கும்போது ஒரு 5 days ஆகும். அடுத்து அதே யூனிட் நீங்க படிக்கும்போது 3 days, அடுத்து 2 days, அடுத்து 1 day, அடுத்து நீங்க 1 மணி நேரத்துல அந்த ஒரு யூனிட் படிக்கிற மாதிரி கொண்டு வரணும். அதே மாதிரி நீங்க ரிப்பீட்டட் ரிவிஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மறக்காது. ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மறந்து போற சப்ஜெக்ட், மறக்காது ஆனா மறந்து போற மாதிரி இருக்கும். அதனால சாருடைய நோட்ஸை கண்டிப்பா நம்பி படிக்கலாம் 100%. இது வந்து நிறைய பேர் நாங்க செலக்ட் ஆயிருக்கோம். எங்களுடைய சார்பில் நான் வந்து என்ன சொல்றது 1000 மடங்கு உறுதியா நான் சொல்வேன், சாருடைய நோட்ஸ் வந்து 100% ஒர்த்து. கண்டிப்பா நான் நம்பி படிக்கலாம். சாருடைய நோட்ஸ் வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து நம்பிக்கை இல்லாம இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு 100% நம்பி படிங்க. நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. இனிமேல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் கெமிஸ்ட்ரி ரத்னா இன்ஸ்டியூட் வந்து ஒரு பெஸ்ட் கோச்சிங்கா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இது என்னுடைய சார்பில் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ரத்னா சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஒரு குரு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த வகையில எந்த நேரத்துல சாருக்கு ஃபோன் பண்ணாலும் கண்டிப்பா அட்டன் பண்ணுவாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எக்ஸாம் வந்து எனக்கு February 4 என்னாச்சு அப்படின்னா, எனக்கு ஜனவரியில வந்து எனக்கு அடிக்கடி ரிலேஷன் வர ஆரம்பிச்சாங்க வீட்டுல. அப்போதான் ரிவிஷன் நடந்துட்டே இருக்கு. என்னால வந்து ரிவிஷன் பண்ணவே முடியல, 10 யூனிட் என்னால ஹோலா பண்ணவே முடியல, டைம் இல்லை. ஏன்னா வரவங்களுக்கு நம்ம சமைச்சு அந்த மாதிரி டைம் போயிட்டே இருக்கு. இடையில இருக்கிற டைம்ல நான் படிக்க வேண்டியது இருக்கு, டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல. சார் வந்து ஒரு நாள் ஃபோன் போட்டாரு, என்ன மேடம் நீங்க டெஸ்ட் எதுவுமே அட்டன் பண்ணல, நீங்க உங்க பேர் தான் நான் பார்த்தேன், நீங்க உங்க பேர் எதுலையுமே இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. ஐயோ நம்ம படிக்கலையே. சாரு வந்து சொன்னது வந்து ஒரு கடவுளுடைய குரலா எனக்கு கேட்டுச்சு. திரும்பி என்ன பண்ண அப்படின்னா, உடனே கடகடன்னு அந்த ஒரு வார்த்தையை வந்து நான் ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணேன்னா பூஸ்டப்பா, அது எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு கண்டிப்பா அந்த நேரத்துல. ஏன்னா ஒரு 10-20 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு வந்து. அந்த நேரத்துல சரி சார் நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வேகமா எல்லா யூனிட்டையும் கவர் பண்ண ஆரம்பிச்சு கடவுள் வந்து நமக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட்ல வந்து கொடுத்திருக்காரு. 150க்கு 119 மார்க் எனக்கு கொடுத்திருக்காரு. கடவுளுக்கு மிக்க நன்றி, ஒரு குருவை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரத்னா சார் மாதிரி அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ மேம் பேசுனதை கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய மார்க் 122ன்னு போட்டிருப்போம், அதாவது வெயிட்டேஜ் மார்க்லாம் சேர்த்து. சரிங்களா? ஓகே, அது ரைட் இருக்கட்டும்.
இப்போ அவங்க சொன்னதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது, என்கிட்ட UGTRBயில் என்னை நம்பி முதல்ல சேர்ந்த ஆள் யாருன்னா கவிதா மேடம் தான். நான் கிளாஸ் ஆரம்பித்து என்கிட்ட சேர்ந்தவங்கள ஃபஸ்ட்டு ஆள் கவிதா மேடம் தான். அதுக்கடுத்து தான் மற்றவங்கலாம் ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? உண்மையாகவே சொல்ல போனால் நல்ல டெடிகேட்டிவ் பர்சன். நான் அவங்கள புகழ்றதுக்காக சொல்லலை. இவங்க மட்டும் இல்லை, என்கிட்ட படித்த மேக்ஸிமம் எல்லாருமே, என்கிட்ட படிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கமெண்ட்டில் வாட்ஸ்அப்பில் நிறைய டவுட்லாம் கேட்குறவங்க இருக்காங்க, படிக்காமல் டவுட் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே டெடிகேட்டிவ். நான் டெடிகேட்டிவ்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியை பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. எப்போயுமே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு முதல்ல அதில் இன்ட்ரெஸ்ட் வரணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படணும். அதில் நம்ம ஃபெயிலியர் ஆனால் கூட, இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், 50 மார்க் வைக்கிறேன், 12 மார்க் தான் எடுக்கிறாங்க, 20 மார்க் தான் எடுக்கிறாங்க, 30 மார்க் தப்பு வருது. அப்படியும் அதை விடாமல் அது என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம அடுத்த எக்ஸாமில் 50க்கு 25 எடுக்கணும், அடுத்த எக்ஸாமில் 50க்கு 30 எடுக்கணும் அப்படின்னு செல்ஃபாக அவங்களே இம்ப்ரூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஆளுங்க நான் சொன்னேன், டெடிகேட்டிவ் பர்சன் சொல்லுவேன். உண்மையிலேயே வந்து கவிதா மேடம் வந்து பார்த்திங்கன்னா சில நோட்ஸஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நான் நோட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆள் தான் பண்ணுறதுனால டிலே ஆகும். ஃபோனை போட்டு வந்து என்ன சார் நோட்ஸ் கொடுக்காமல் இருக்கீங்க, நாள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அப்படி கேட்பாங்க. ஸோ இப்படி அடிக்கடி அவங்கள என்னை கேட்க போய் தான் அவங்க வந்து தனித்துவமாக என் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆனாங்க. அதனால தான் அவங்க டெஸ்ட் எழுதுனா ஏன் எழுதுலன்னு நான் அவங்களுக்கு பர்சனலாக கேட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படி மேக்ஸிமம் யாரையும் கேட்டிருக்க மாட்டேன். ஒரு 5-6 பேர் தான் கேட்பேன். ஏன்னா அவங்களாம் வந்து அடிக்கடி டவுட்ஸ் நிறைய கேட்பாங்க. நான் நோட்ஸ் அனுப்பினாலும் சார் நெக்ஸ்ட் சீக்கிரம் நோட்ஸ் அனுப்புங்க, நான் ரிவைஸ் பண்ணணும், நான் அந்த யூனிட்டை முடிச்சுட்டு அடுத்த யூனிட் படிக்கணும்னு இப்படி கேட்குறாங்கன்னா மட்டும்தான் என் மைண்டில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ எல்லாரையுமே நான் வந்து ஜாயின் பண்ணுற எல்லாரையுமே ஃபோனை போட்டு நீங்கள் ஏன் டெஸ்ட் எழுதணும்னு கேட்க மாட்டேன். ஸோ யார் வந்து உண்மையிலேயே ஒர்க்கிங் பர்சன், யார் டெடிகேட்டிவாக இருக்காங்க, யார் அதுக்கு ஒர்த்தபுளாக இருக்காங்களோ, ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் வந்து என்னால் வந்து ஏன் நீங்கள் டெஸ்ட் எழுதுன்னு நான் கேட்பேன். ஸோ உண்மையிலேயே சொல்ல போனால் சந்தோஷமாக இருந்தது. இவங்களாம் இப்போ ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கணும். இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து ஒவ்வொருத்தராக வந்து அனுப்புவாங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். இதேமாதிரி ஆடியோ மெசேஜ் அனுப்ப ஒவ்வொருத்தருடைய சக்ஸஸ் ஸ்டோரியையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். அடுத்த தடவை உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். நான் திருப்பி சொல்கிறேன், படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. UGTRB PGTRB இல்லைனா UGTRB இல்லைனா TNPSC டெக்னிக்கல் சர்வீஸ், இப்படி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆனால் இது இல்லைனா அது இதுன்னு போய்கிட்டே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். கண்டிப்பாக எல்லோரும் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆவீங்க நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள்.